இறைவனை போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகுந்த உள்ளமதில் போற்றுங்கள் போற்றுங்கள். வல்ல செயலை நினைந்து நினைந்து போற்றுங்கள் போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். எல்லையில்லா மாண்பை குறித்து போற்றுங்கள் போற்றுங்கள். எக்காலம் முழங்கி அவரை என்றும் போற்றுங்கள் போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். மக்கள் நடுவே போற்றுங்கள் போற்றுங்கள். குழலினை ஊதி கொஞ்சம் மொழியில் போற்றுங்கள் போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் போற்றுங்கள் போற்றுங்கள். அனைத்து உயிர்களை ஆண்டவரை போற்றுங்கள் போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். தூயகத்தில் இறைவனை மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 12 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற அவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இயேசு கண்ட மனிதம் என்ன? லேவியர் 24:5-9 கடவுளுக்கான அப்ப படையல் பற்றி சொல்லப்படுகிறது. தாவீதும் அவருடைய வீரர்களும் அப்பங்களை உண்ணும்போது எருசலேம் தேவாலயம் கட்டப்படவில்லை. திருத்தூயகத்தில் பசும்பொன் மேசையில் 6 அப்பங்கள் வீதம் 2 வரிசையாக 12 அப்பங்கள் வைக்கப்படும். அது ஓய்வு நாள் தோறும் அடுக்கி வைக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் அப்பங்கள் மாற்றப்படும். அதை மாற்றும் போது பழைய அப்பங்களை குருக்கள் மட்டும்தான் உண்ண வேண்டும். அதையும் தூயகத்தில் உண்ண வேண்டும். ஏனென்றால் அது கடவுளுக்கு படைக்கப்பட்டது, புனிதமானது. கடவுளின் பணிக்காக சிறப்பாக
நியமிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை உண்ண வேண்டும் என்பது சட்டம். ஆனால் தாவீது அவரோடு இருந்தவர்கள் குருக்கள் இல்லை என்றாலும் பசியாக இருந்ததால் அவர்களுக்கு அப்பங்களை உண்பதற்கு குரு அனுமதி அளித்தார். தாவீது உண்பதும் தவறு, அதை மற்றவர்கள் உண்ணச் செய்ததும் அவர் செய்த தவறு. ஆனால் அது தவறாக அங்கே சுட்டி காட்டப்படவில்லை. ஏனெனில் இங்கே சடங்கு சம்பிரதாயங்களை விட மனித தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை உணர முடிகிறது. இதைத்தான் இயேசுவும் வலியுறுத்துகிறார். மனிதம் அனைத்தையும் விட முக்கியத்துவமும் முதல் நிலையும் தரப்பட வேண்டும் என்பது இயேசுவின் போதனை. சட்டங்கள் இருக்கவே கூடாது என்பது இயேசு போதனை அல்ல. அதை அவர் பறைசாற்றவும் இல்லை. இயேசு மனித தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். பொதுவாக நாம் எதையும் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் அடிப்படையில் வைத்துதான் நாம் அதை முடிவு செய்ய முடியும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் மனித தேவையின் அடிப்படையிலே நாம் முடிவு செய்வோம். இன்று அவன் கொலைக்காரன். காரணம், அன்று அவன் பெற்றோரை இழந்து பசியில் வாடிய போது வயிற்றை நிரப்ப வழியில்லை, நிரப்புவார் யாருமில்லை. பசியின் கொடுமை, பார்த்த இடத்தில் இருந்ததை எடுத்து பசி ஆற்றினான். இந்த சமுதாயம் அவனுக்கு அளித்த இலவச பட்டம் திருடன். பசியின் கொடுமையை பார்க்காத சமூகம் திருடனையும் கொலைக்காரனையும் தீவிரவாதியையும் நக்சலைட்டுகளையும் உருவாக்குறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்த ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் பசியாயிருந்ததால் கதிர்களை கொய்து தின்ற சீடர்களின் சார்பில் குரல் கொடுக்கிறார். அடிப்படை தேவையும் அவசிய தேவையும் நிறைவு செய்யாத சமூகத்தில் மனிதமும் மனிதாபிமானமும் மரணமடையும். மண்ணில் சமூகத்தின் மிக பெரிய தீமைகள் மலியும் என்ற சமூக சிந்தனையை அன்றே வெளிப்படுத்துகிறார். பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பது இயேசுவின் முற்போக்கு சிந்தையின் சுருக்கம். அடிப்படை தேவையின் நிறைவுக்காக போராடும் ஒரு மனிதனுக்கு இன்று நான் செய்யும் உதவி இதுவாக இருக்கட்டும். முதலிலே வழிபாடு தொடர்பான சட்டங்கள் மனிதரின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு எதிராக இருந்தால் அது சட்டங்கள் ஏற்கத்தக்கனவை அல்ல என்று இயேசு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, குருக்களின் கடமைகள் என்னவென்று பழைய சட்டம் வலியுறுத்தியிருந்தாலும் அதை புதிய முறையில் இயேசு விளக்குகிறார். கோவிலில் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பலிகள் கடவுளுக்கு உகந்தவையே. அதே நேரத்தில் மனிதர் மட்டில் காட்ட வேண்டிய இரக்கமும் அன்பும் பலியை விட மேலானது. இதை வலியுறுத்திய இயேசு ஓசையா இறைவாக்கினர் நூலிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். கடவுள் மனிதரின் நலனில் அக்கறை கொண்டவர். சட்டங்கள் எல்லாம் மனிதரின் உண்மையான நலனுக்கு உதவ வேண்டுமே ஒழிய மனிதரை ஒடுக்குகின்ற சுமையாக மாறிவிடக்கூடாது. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் இரக்கமுடைய மக்களாக வாழ்ந்திட, அதே வேளையில சட்டங்கள் சம்பிரதாயங்கள் வழிமுறைகள் வேண்டாம் என்றல்ல, அவைகள் மனித தேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற சட்டங்களாக மாற்றி அமைத்திட எங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகின்ற முடிவுகளை எங்கள் மத்தியிலே தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட
மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பம்
உண்மையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. மப்பகரி மப்பகரி சரி சாரிகா மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே.
மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.